பாருங்கள் இந்த பாத்திரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இது என்ன தான் புளி போட்டு விளக்குனாலும் கொஞ்ச நாள் ஆனால் அப்படியே மாறிடுது. இன்றைக்கி கொஞ்ச நாள் வரைக்கும் வச்சுருக்கிற மாதிரி நல்லா பளபளன்னு விளக்கலாம். எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டம்ளர் எல்லாம் பாருங்கள், இந்த மூடி எல்லாம் இப்போ இதெல்லாம் நல்லா பளபளன்னு விளக்குறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். நீங்கள் 10 நிமிஷத்தில் பளபளன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா எங்கள் சொந்தக்கார பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம், பித்தளை பாத்திரம், சாமி பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தாங்க. பளபளன்னு அப்படியே முகம் தெரியுமா இருந்தது. எப்படி கண்ணு இதெல்லாம் பண்ணீங்க? நாங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் வெள்ளையே ஆக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியது. அம்மா ஒன்றுமே வேண்டாமா, வீடு துடைக்கிற அந்த லிக்விட் ஒரு மூடி, அதுலேயே வினிகர் 1 ஸ்பூனு, கல்லுப்பு ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க, புளி ஒரு கொட்டை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம பாத்திரம் தேய்க்கிற நார் 1 மணி நேரம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி ஒரு அன்னக்கூடையில் போட்டு துவைக்கிற ரிங்கு சோப்பு தூளோ ஏதோ ஒரு சோப்பு தூள்